காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா, ஓ முகத்தை பார்க்கையில ஏ முகத்தை நான் மறந்தேன். நம்ம தான் லோலாக்கு கீழாக்கெலாம் ஒன்றும் போடுறது இல்லையே. ஆமாம், அதை வேற போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு மினிக்கிட்டு சிலிக்கிட்டு இது எம்பிட்டு ஃப்ரீயாக இருக்குது. அதற்கெல்லாம் தெரியுது இல்லையே. தூக்கிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா பாட்டை ஒன்று தூக்கிட்டு தெரியுற மாதிரி மாட்டிக்கிட்டு தெரியுதுங்க. நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா. ஐயோ கடவுளே, இந்த செல்லம்மக்க தொந்தரவு தாங்க முடியலை. எப்போ பார்த்தாலும் மிஸ்டுகள் டொங் டொங் டொங். எப்போதும் வேலை இல்லாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குதே. இப்போ தான் ஃபோனில் ஃப்ரீயாக போகுதே காலெல்லாம். இருந்தாலுமே அந்த மிஸ்டு கால் பார்ட்டிகளுக்கு மிஸ்டு கால் தான் கொடுக்குதுங்க. என்னத்த சொல்லதெல்லாம். ஆத்தா வந்துட்டியாத்தா? உனக்கு எத்தனை தடவை போன போட்டு 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 நான் நம்பரை அமைக்கிட்டு உன் பேரும் தெரியுதுல ஒன்றும் தெரியல 7 தடவை நம்பரை போட்டு போட்டு பண்ற மாதிரி இருக்குது. வந்துட்டியா? ரொம்ப நேரம் நினைக்கிறியா? இல்லை இப்போதாக்கா வந்தேன். எதுக்குக்கா மிஸ்டு காலாக போட்டு கொள்ற மனுஷிய? அடி 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 நெட்டுக்குட்டி, நீ நல்லா இருப்ப. இந்த பைக்கில் சிங்கின்னு போயிட்டு உங்க பைக் வச்சுக்கிட்டு சிங்கின்னு வந்துருவில்ல. இந்த முறுக்கு மாவை மட்டும் அரைச்சு வந்து கொடுத்துருவேன். ஆமா, உங்க மாமசு கிட்ட சொன்னா அவர் என்னையும் துணை கூப்பிடுவாரு. நீ தான் வந்து அப்புறம் 7 குறை சொல்லுவ முடியும். நீ எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அரைச்சிட்டு வந்துறியா? என்னையெல்லாம் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஐ ஆம் ஏ ஹோம் மேக்கர். அது கொஞ்சமாவது உனக்கு இது இருக்குதா? சும்மா என்னமோ தெருவில் தெரிகிற மாதிரி அளவு ப்ளவுஸை கொடுத்து சட்டையை போய் தைய கடையில் கொடுங்கிற, அப்புறம் தச்சுட்டு வானுங்கிற, பிரிச்சுட்டு வானுங்கிற, இப்போ முறுக்கு மாவை அரைச்சிட்டு வான்னு சொல்கிற. என்னெல்லாம் நீ என்னக்கா நினச்சிக்கிட்டு இருக்க? சும்மா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ? ஆமா, இல்ல அப்படி இல்ல. நீ தான் அடிக்கடி வேலையும் ஜோலியுமா டவுனுக்குள்ள போவில்ல. கொழுப்புத்தேன். கொழுப்புனால ஒரு சுத்து பெருத்து போய் திரியில, அந்த கொழுப்புல தாக்கா பேசுற நீலாம். சரி குடும். உன்ட்டு சுடுற முறுக்கில் 2 முறுக்கை திங்கிறதுக்கு இம்பிட்டு வேலை, மற்றது வேலை எல்லாம் நாங்கள் பார்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கொடு. ஐயோ கொடுக்க சம்பளத்தை கொடுக்க. ஐயோ சூறாவளி வந்துக்கிட்டு இருக்குக்கா. சூறாவளியை அடிச்சு பறத்தி கொண்டு வரக்குள்ள நான் ஓடி போயிடுறேன். கொடுக்கா. சித்து என்ன சித்து, ஏன் அப்படி தகவல் எழுதிட்டு போற? யார் பார்க்க போறா சித்து? எனக்குன்னு கொஞ்சம் பர்சனாலிட்டி இருக்குல்ல, ஏன் அப்படி பண்ற? யாருக்கு பர்சனாலிட்டி? சும்மா பேசுறீங்க. பேசாம வாங்க என் கூட. யாத்தி எஸ்கேப்பு. எதுக்கு இப்படி ஓடுறாத்தா? ஏதோ பிசாச கண்டது மாதிரி பயந்து ஓடுறா. அடியா எல்லாம் உன்னோட லட்சணத்தை பார்த்துதான். ஐயா ஆத்தே, யாத்த சித்ரா நீயா? பயந்து வைத்தேன். இப்படியா பின்னாடி வந்து பேசுவாங்க? ஏன் என்ன பயம்? என்னை பார்த்தா பூத மாதிரி இருக்கும். அண்ணன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எங்க அண்ணனுக்காக கொஞ்சம் மரியாதை கொடுத்தா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கேன். 6 மரியாதை. நீங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு மரியாதையாக்கம். இருக்கட்டும் உங்க மரியாதை வேணா ஒண்ணு வேணாமா? ஏமா நான் பேசாம செவனேன்னு ஏன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? வந்து வம்புக்கு வர்றது நீந்தேன். நான் பேசாம தானே இருக்கிறேன். என்ன பேசாட்டுக்கு இருக்கியா? அப்ப நீ ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணது கூட என்ன பண்ணது கூட தெரியலையோ? என் புருஷன் வீட்டுக்குள்ள வாராராம், நீ பேசாட்டுக்கு பாத்திரத்தை தூக்கிட்டு வெளியில வரியா? அப்ப என்ன மரியாதை? என் புருஷனுக்கு என்ன மரியாதை? எனக்கு என்ன மரியாதை? இந்த வீட்டுல பிறந்த எனக்கு என்ன மரியாதை? கல்யாணம் பண்ணதுக்கு அவருக்கு என்ன மரியாதை? மருமையன் தெரியல, இந்த வீட்டு மாப்பிள்ள. கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தோணாதா? என்ன பண்ணணும்னு கேட்குறேன். ஆமா, அந்த நெட்ட குரங்குக்கு மரியாதை உபசரி போனதுக்கா ஏன் வீட்டுக்கார கண்டுக்காம முடியாதியா? ஐயோ, யாருக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிற? அதுவும் நானாக்க என்னமான்னு சொல்றது? அப்படியே நானா என்ன போல உத்தமி வீரர் யாராவது இருப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரி பேசுவேன். இந்த ஊர் உலகத்துல உன்ன மாதிரி ஒரு நடிப்புக்காரி நான் ஊர் உலகத்திலே பார்க்கல. வீட்டுக்கு வந்தவரை பான்னு சொல்றதுக்கு துப்புல உனக்கு. இதுல வேற நானான்னு சொல்லிக்கிற. இங்க பாரு. ஐயோ, உனக்கு சொன்னாலும் புரியாது. ஏன் இப்படி கத்துற? என்ன புரியாதுன்னு எனக்கு சொல்லு. என்ன பித்துக்குழியா வத்திரியா புரியாம இருக்கிறதுக்கு? நானும் என் புருஷன் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டு உனக்கு? செல்வ செழிப்புல குறைவா இருக்கமா, இல்ல காசு பணத்துல குறைவா இருக்கமா, இல்ல ஒன்ன மாதிரி ஒண்ணுமில்ல இருந்தா நான் கட்டிக்கிட்டு போனேனா? எதுல குறைவா இருக்கணும்? என் புருஷனுக்கு மரியாதை கொடுக்கா இல்ல? அவர் வீட்டுக்கு வர்றதே உனக்கு பிடிக்கிறது இல்ல. பார்த்துக்கிட்டு தானே இருக்க எல்லாத்தையும். அவர் வீட்டுக்குள்ள படியில காடை எடுத்து வச்ச முடியும் முகர கட்ட மாறுறதில்ல. அவர் என்ன ஒரு நாளைக்கு 4 டைம் வருவாரா? வந்தா வாங்கன்னு சொல்றதுக்கு உங்க வாயில உள்ள முத்தனை கொட்டிருமோ? சீ. ஐயோ, இவன் ஆத்தா ஒரு லூசு, இவன் ஒரு லூசு. அவன் ஆத்தா போட்டு கொடுத்த வந்து இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காளே. அக்கா நல்லா இருப்பிய? ஏக்கா எதுவும் சொல்லிடாதக்கா. சொன்னா உனக்கு விழுந்த டோசு எனக்கு விழுகும்க்கா. சித்து என்ன சித்து இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பெருசாக்கிக்கிட்டு இருக்க?
யோ சித்துமா, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் அந்த அக்கா எப்ப வந்தாலும் வாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏதோ நான் ஆண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து பார்க்காமயே போயிட்டாங்க. போன தடவை வந்தவங்களாம் எவ்வளவு பாயசம்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, பால் பாயசம்லாம். அவங்கள ஏதாவது திட்டாது சித்து. யோ நீ சும்மா இருயா. நீ மானங்கிட்ட போய் திரிவ, இவள்கிட்ட என்னால மானங்கிட்ட போய் திரிய முடியுமா? சும்மா இருயா. என்னைக்கு ஒரு நாள் பால் பாயசம் செஞ்சு கொடுத்தாங்களா அதை நினைச்சுக்கிட்டு இவங்க நல்லா விளாவ. ஐயோ அம்மா தாயே, இந்த விளையாட்டுக்கு நான் வரலம்மா. ஆரம்பிப்பீங்க, அப்புறம் பேசுவீங்க, அப்புறம் நம்மளுக்கு ஓட விட்டா ஒன்று திட்டுக்குன்னு கோவம் வரும். நான் ஏதாவது சொல்லி போடுவேன், அப்புறம் பழிய தூக்கி ஏன் மேலே போடுவீங்க. நான் வல்லடி அம்மா, என்னை விட்டுருங்க ஆளை. தங்கமாக நின்று சிங்கண்ணடி போட்டு அருகில் அருகில் வந்தான். லால 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 லா லால 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 லா. ஐயோ 7 மிஸ்டுகளை விட்டவனே ஏமாந்து போன பாரு. என்னையே சொல்லணும், எதுவும் பலாரங்களாரம் சுட்டு வச்சிருக்கேன், அதிரசம் முக்கிலி இக்கிலி எதுவும் சுட்டு வச்சிருக்கேன், சூடு ஆறிடுவோன்னு புள்ள கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு போனா முறுக்கு மாவு அரைச்சி தரமா, முறுக்கு மாவு. இப்படி தெரிஞ்சுதான் வண்டி வந்து எடுத்துட்டு போயிருப்பனே. உச்சந்தலை போட்டு எரியுதே. ஐயோ ஐயோ, குட்டி கவுத்து புட்டாளில இந்த குட்டி சாத்தாங்க. அடியே ஆத்தாக்களை என்ன தெருவில் பத்து விட்டுட்டு இப்படி என்ன வீட்டுக்குள்ள இருக்காளுன்னு தெரியலையே. ஐயோ செல்லம்மாக்கா கொல்ல போதே நம்மள. சரி, இந்த பக்கி படைய தொந்தரவு தாங்க முடியலையே. லீவு விட்டாலும் விட்டாங்க, ஏன்னா தெருவிலையே ஏத்துறீங்க, காலுக்குள்ளையும் கைக்குள்ளையும் கொட்டி கவுத்து குறிச்சிங்களே. இதெல்லாம் ஆத்தா மாதிரி செஞ்சாளுகளா இல்லை பெத்தாளுகளா? அதுவும் நம்ம ஊர் குட்டி பிசாசு இருக்குதுங்களே, அடங்கவே அடங்காதுங்க, வீட்டுக்கு அடங்காதுங்க. நம்ம தான் சொன்னாலும் நம்மளை எதிர்த்துக்கிட்டு முறைக்குதுங்க. சரி, புள்ளைகள் அதுங்க குட்டி சாத்தாங்க. இதுல வேற ஏன் மாமியா ஒன்று பத்தாதுன்னு இன்னொன்று பெத்துக்குன்னு ஏன் உசுரை போட்டு வாங்குது. ஐயோ என்ன பண்றது? வெறுங்கையோட போனோம்னா செல்லம்மாக்க நம்மளை கொண்டு போட்டு போறோமே. மேலாப்புல அள்ளி போடுவோம், வந்தது வரட்டும். மண்ணு கீழே தான் இருக்கும், மேலாப்புல அள்ளுவோம். வேற வழி. பாரு, நம்ம கடை தானா? கடையை டோட்டல் அந்த பிள்ளை மாத்தி பிடிச்சே. மதிய கடையில, அதுவும் சாப்பாட்டு நேரத்துல நம்ம கடையில ஆளா? அதிசயமா இருக்கு. பத்தியா கார்த்தி, கடையில ஒண்ணுமே ஓடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப, கடையவே டோட்டலா மாத்தி பிடிச்சல இந்த பிள்ளைய. ஆமா சார், எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. சரி பாரு, நீ வேலையை பாருமா, வேலையை பாரு. நான் சும்மா வந்தேன், நீ வேலையை பாருப்பா. ஆள் நிக்கிறாங்கல்ல. ஓகே சார். ஏன் கார்த்தி, 5.5 லட்சத்துக்குள்ள சரக்கு கொண்டாந்து இறக்கி கொடுத்துருக்கோம்னு சொன்னேன். இங்க பார்த்தா 5.5 லட்சம் சரக்கு இல்லையே, கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ சார், சுத்தமா மறந்தே போயிட்டேன். நீங்க தான் சொல்லியிருந்தீங்களே வனரோஸ் சாகு என்ன கேட்டாலும் சரக்கு கொடுக்க சொல்லி. திரும்ப ஒரு 60,000 கிலோ சரக்கையும் இறக்கிருக்காங்க சார். மொத்தம் 5.5 பிளஸ் ஒரு 60, முதல்ல 6-10 இறக்கிருக்காங்க சார். 6,10,000. யோ என்னையா சொல்ற? 5 லட்சம் சரக்கே காணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், 6 லட்சத்துக்கு மேல சரக்கு இறக்கிருக்கோங்கிற. கம்மியா இருக்குது. எங்க அந்த புள்ள வரட்டு என்னன்னு கேட்போம். சார், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். யாரு என்னன்னு தெரியாம அந்த பொண்ணு சொல்லுதுன்னு நீங்க பேசாம சரக்கு கொடுக்க சொல்றிய. நானும் ஆர்டர் போட்டு இறக்கிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏதாவது முன்ன பின்னா என்ன எதுவும் சொல்லிடாதீங்க சார். எதுவாக இருந்தாலும் நீங்க பார்த்து பண்ணுங்க. எல்லா ரேட்லயும் இருக்குது. விலை மலிவுல இருந்து அதிகத்துல இருந்து எல்லாம் கொடுக்கலாம். வந்து பாருங்க, கூட குறைச்சு பார்த்து தருங்க. வாங்க உள்ள வாங்க. ஐயா ஐயா சார், நீங்களா? ஐயா என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க கடைக்கு? ஏமா, உள்ள கடையில ஆள் அவ்வளோ பேர் நிக்கிறாங்க, அந்த ஒரு பொண்ணு பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ எங்க போயிட்டு வர? சார், இம்புட்டு நேரம் கஸ்டமர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு 3 மணி ஆச்சு, தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் டீ வாங்குறதுக்காக போனேன் கடைக்கு. ஏமா, வியாபாரத்தை பத்தி உனக்கு தெரியுமா? என்ன நீ வியாபாரம் பண்ற? உள்ள கஸ்டமர் நிக்கிறாங்க, அந்த ஒரு பொண்ணு பார்த்துக்க நிக்குது. நீ ஏன் நினைச்ச நேரத்தில் டீ குடிச்சே ஆகணுமா என்ன? ஆள் இல்லாத நேரத்துல தான் டீ எல்லாம் குடிக்கணும். கார்த்தி, டீ குடிக்கிறதுலாம் உனக்கு பிரச்சனையா? நினைச்ச நேரத்தில் டீ தலைவலிக்குதுன்னு சொல்லுதுல, டீ குடிச்சிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே. இதுல எல்லாம் நம்ம கடையில எதுவும் இது இல்ல. சும்மா இரு, நீ இதுலயே மூக்க நாளைக்கிற. கஸ்டமர் 2 பேரும் நிக்கிறாங்க, அதான் செடி பார்த்துக்கிட்டு இருக்கல. அப்புறம் என்ன பேசாம இரு. என்னப்பா, சரக்குலாம் நீ நினைச்ச மாதிரி கொண்டாந்து இறக்கியாச்சா? சரக்குலாம் இருக்கா? போதுமா? டெய்லி வியாபாரத்துக்கு இருக்கிறதெல்லாம் போதும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்த்தி சார் எல்லாத்தையும் இறக்க தான் செஞ்சுருக்காங்க. முகூர்த்தம் அந்த மாதிரி இருந்தா அப்போ சொல்கிறேன் சார், அப்போ மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார். ஏம்மா, இங்க பாருமா, நீ நம்ம ஆர்டர் பண்ணி வர வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும்.
இது வரைக்கும் வந்ததுக்கே நீ ஒரு கணக்கும் கொடுக்கலையே. நீ பேசாட்டுக்கும் உன் வீடு மளிகை ஜாமான் வாங்குற மாதிரி சரக்கெல்லாம் வாங்கி குமிச்சுக்கிட்டே இருக்க. கணக்கு எங்க? ஐயோ கார்த்தி சார், நேத்தே நீங்க கடைக்கு வருவீங்கன்னு பார்த்தேன், இல்ல ஐயா வருவாங்கன்னு பார்த்தேன். யாரு வரக்கானா இன்னைக்கு மொத்தமா இன்னைக்கு வியாபாரம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இன்னைக்கு சாயந்தரம் வந்து உங்கள்ட்ட கணக்கு ஒப்படைக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. சார் இந்தாங்க சார், இந்த கடைக்கு இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் இறக்கிருக்கோம் சரக்குன்னு சொல்லிட்டு எல்லா லிஸ்ட்டும் இதில் இருக்கு சார். யோ கார்த்தி, என்னேட்டி ஐயா தர, நீ தானே கணக்கு வழக்கு பார்க்கணும். பாரு, அப்புறம் அந்த பிள்ளை ஏதோ நீ விடுபடுன்னு பேசாத. பேச்சு திறமையில நல்லா தான் வியாபாரம் பார்க்குது. இருந்தாலும் கணக்கு வழக்கில் எப்படின்னு தெரியல. எப்படி கணக்கு வழக்கில் எதுவும் விட்டுருந்தாலும் நீ தான் பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணணும். அப்படி இருக்கும்போது கூட வேலை பார்க்குறவங்க டீமாக வேலை பார்க்கணும்ப்பா. இப்படி நீ என்னமோ பார்க்குற நான் என்னமோ பார்க்குறேன்னா இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுப்பா அந்த பிள்ளைக்கு. இல்லை சார், ஓகே சார், ஓகே சார், நீங்கள் சொல்லும் போது அப்புறம் என்ன பார்க்குறேன் சார். ஐயா அந்த லிஸ்ட்ல வித்த சேலைக்குள்ள நீங்க எவ்வளவு எல்லாம் குறைச்சு கொடுக்கணும் ஆஃபர் பிரைஸ் எல்லாம் கொடுத்தீங்கல்ல, அது பரவாயில்லையா வித்துருக்கேன். அதோட நட்டத்துல ஒண்ணு வைக்கல, அந்த லிஸ்ட்ல அந்த இருக்கியா. அப்புறம் மஞ்ச பையில காசு இருக்கியா அப்படிங்கயா. கணக்கு விளக்கா இங்கே கொடுப்பா. காசு இல்லப்பா, அந்த லிஸ்ட்டை கொடு பார்ப்போம். ஐயா இந்த பக்கம் என்னென்ன சரக்குலாம் வந்து இறங்கிருக்கு, எத்தனை பண்டல் என்ன ரேட்டுன்னு இந்த பக்கம் இருக்கியா. அந்த பக்கம் இருக்கிறது வித்த ரேட்டுக்குள்ளது அன்னன்னைக்கு தனியா ரேட் போட்டு எழுதிருக்கியா. அடடடா, அட வரவில்லையம்மா. நான் கூட நம்ம கார்த்திகிட்ட கொஞ்சம் படிக்காத பிள்ளை ஆனா திறமசாலி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி தெளிவா படிச்ச பிள்ளை எழுதுறதுல தெளிவா எழுதியிருக்கேம்மா. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. யோ கார்த்தி, பேச்சு மட்டும் இருந்தா பத்தாது. பாரியா, ஆட்டோ காசுக்கு போட்ட 188 ரூபா முதற்கொண்டு கணக்குல காமிச்சிருக்கு. உன்ன மாதிரி மொத்தமா செலவு 1000 2000 சொல்லிலாம் காமிக்கல. எவ்வளவு தெளிவா போட்டிருக்கு புள்ள. ஐயா நீங்க சொன்னதுல இருந்து எடுத்த கேட்டெல்லாம் போட்டிருக்கியா. மொத்தம் நம்ம சரக்கு எடுத்தது வந்து 5,98,000 ரூபாய்க்கு நம்ம கடைக்கு கொடுத்துருக்கீங்க. என்னது? ஏமா 598? ஏமா சரக்கு 6,10,000 ரூபாய் கொண்டு வந்து இறக்கிருக்கேன். நான் கணக்கு வச்சிருக்கேன். என்ன 12,000 அடிச்சிட்டியா? ஐயோ அண்ணே அப்படி சொல்லாதீங்க. இங்க பாருமா, நான் தான் மேனேஜரு. அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அத்தனையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மா அன்னைக்குன்னு இந்த உறவு முறை கொண்டாட்டி சமாளிக்கிறவெல்லாம் வச்சுக்கிறத. 12,000க்குள்ள சரக்கு எங்க? ஒழுங்கா சாருன்னு கூப்பிட பழகுமா. ஐயோ கார்த்தி சார், நீங்க 6,10,000 ரூபாய்க்குள்ள சரக்குள்ள பொருளை இறக்குனீங்களா இல்ல லாபம் 6,10,000 ரூபாய் இருக்கணும்னு சொல்றீங்களா? எது சொன்னா என்கிட்ட தெளிவா சொல்லுங்க. இங்க பாருங்க சார், நீங்க உங்க பெரிய கடையில கொஞ்சம் லாபம் வச்சு விற்க வேண்டியதா விற்கலாம். ஆனா நம்ம கடைக்கு ஏத்த மாதிரி இந்த கடைக்கு ஏத்த மாதிரி லாபம் போட்டு விற்க முடியும். ஏமா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பிடிச்சிருக்கமா? என்னடி நீ கணக்கு வழக்கு சொல்றியா? ஒரு பொருளுக்கு இவ்வளவு லாபம் தான் வச்சு விற்கணும்னு சொல்லிவிட்டா அந்த லாபத்தில் விற்க வேண்டியதானே? ஐயா கஸ்டமர்ங்கிறது இன்னைக்கு மட்டும் முடிஞ்சு போறது இல்லையா, அவங்களோட உறவு நாளைக்கு தொடரும் நம்ம கடைக்கு. அப்பனா கொஞ்சம் துணி ரேட்டை குறைச்சு கொடுத்தாதான் லாபத்தை நம்ம பார்க்க முடியுங்க. அந்த நினைப்புல தான் துணி ரேட்டை கொஞ்சம் குறைச்சு கொடுத்து லாபம் பார்க்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பண்ணேன். அடட கார்த்தி, பின்னதேப்பா பரவாயில்லையே. என்னைக்கா இருந்தாலும் நம்ம கஸ்டமரோட உறவு தான் நீடிக்கணும். அதுக்கும் ஏ கார்த்தி, நீ கொடுக்குற ஆபரேட்ல அதுவும் கொடுத்துருக்கு. கொஞ்சம்